ஒரு காலத்தில் தோற்கருவிகள் அரண்மனையிலும் ஆலயத்திலும் செய்தி அறிவிப்பு கருவியாக இருந்த அந்த நிலையிலிருந்து அருணகிரியார் காலத்தில் இந்த தோற்கருவி முழக்கங்கள் பாடலினுடைய சந்த நடையை வரையறுப்பதற்குரிய கருவியாக வளர்ந்திருக்கிறது என்ற பகுதியை அதில் தந்துள்ளேன். அந்த வகையில் இந்த தோற்கருவிகளை பல்வேறு வகையாக அடியாருக்கு நல்லாரும் பஞ்சமரபும் பலரும் 7 வகையாக பிரித்து கொடுத்திருந்தாலும் கூட பஞ்சமரபு என்ற நூல் தோற்கருவி முழக்கத்திற்குரிய எழுத்துக்களை பற்றி ஒரு பட்டியல் தருகிறது. அந்த எழுத்துக்களிலே உயிர் எழுத்துக்கள் தோற்கருவி இந்த முழக்கத்திற்குரிய ஒலி எழுத்துக்களாக வராது. மெய்யெழுத்து 18, வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையினத்தில் ரகரம், ஆயுத எழுத்து உள்பட வல்லினம் 6, மெல்லினம் 6, 12, இடையினம் 1, 13, ஆயுதம் 1, 14 எழுத்துக்கள் தோற்கருவி முழக்கியலுக்குரிய எழுத்துக்களாக அதிலே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 14 எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களாக வரும் பொழுது 14 மெய்யெழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களாக வரும் பொழுது தோற்கருவி முழக்கியலுக்கு 52 எழுத்துக்கள் உருவாகும். நேர்கை 6 ஏறுகை. இதுல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா அத்தனை சொற்களும் நல்ல தமிழ் சொற்கள். அழகம், காந்திரம், சிவிரிகை, அடைசுகை, அடைசுகை, நேர்கை, ஏறுகை என்று அழகம் என்பது தக்கிட திக்கிட கிட்டத்தக்க கிட்டத்தக்கி என்று 4 எழுத்துக்களாக அமையக்கூடிய அளவொத்த எழுத்துக்களாக அமையக்கூடியது அழகு. காந்திரம் என்பது திற துற தர்ற என்று ரகரத்தோடு இருக்கக்கூடிய இடையின எழுத்தை மையமிட்டு வரக்கூடிய ஓசை காந்திரம் என்று சொல்லப்படுகிறது. சிவரிகை என்பது வல்லினத்தில் இருக்கக்கூடிய ரகரம் கிர்ற 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 என்று வரக்கூடிய அந்த தொல்லை வைத்து வரக்கூடியது. அடை சுகை என்பது அடைப்பாக இருக்கக்கூடிய அமைக்கக்கூடிய வகையில தகதகி திகி திகி தக தக என்று வரக்கூடியது. ஏறுகை என்பது அந்த ஓசையை ஏற்றி செல்லக்கூடிய நிலையில் தகத திதிதி டிடிடி என்று வரக்கூடியது. அதுபோல தொம் தொகும் தொகும் நிகும் என்று வரக்கூடிய சொற்கள் எல்லாம் 6 வகையாக கணக்கிடப்பட்டுள்ளன. இதிலே என்னுடைய கட்டுரையில் திருப்புகழில் காணப்பட்ட தோற்கருவிகள் என்னென்ன, இடக்கை, உடுக்கை, 5 பேரிகை, கணப்பறை, கரடிகை, கிடுபிடி, குடமழுவம், கொட்டு, கொத்துப்பறை, சடவேரி, சந்திரம்பறை, சல்லிகை, சிற்றுடுக்கை, சிறுபறை, தக்கை, தடாரி, தவளை, தம்பட்டம், தமருகம், தவண்டை, திமிலை, துடி, துந்துமி, தோற்பறை, பதலை, பம்பை, பறை, பேரி, பேரிகை, மத்தளம், முரசு, முழவு என இவற்றை எடுத்து அவற்றை எந்தெந்த பாடல்களில் வந்திருக்கின்றன என்ற பட்டியலையும் கொடுத்திருக்கிறேன். இந்த எண் என்பது செங்கல்வராய பிள்ளை பதிப்பித்த திருப்புகழ் பாடலில் கொடுக்கப்பட்ட எண். ஏன்னா பல பதிப்புகள் வந்திருக்கிறது, எண்கள் மாறி இருக்கும். ஆகவே அதிலே இந்த கட்டுரையில கொடுத்திருக்க செங்கல்வராய பிள்ளை பதிப்பின் அடிப்படையில் இந்த எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒரு சிலவற்றை மட்டும் நான் சொல்லி உரிய நேரத்தில் முடிப்பேன். அதுல இடக்கை. இடக்கை என்பது ஒரு தோற்கருவி. இதை ஆவஞ்சி என்றும் அழைப்பர். ஆவினுடைய தோலை போர்த்தியமையால் இது ஆவஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. நல்ல தமிழ் பெயர். அதுல திமிலை, சிறிய உடுக்கை என்ற கருவிகள் முழங்க அசுரரை வதம் செய்ய முருகன் எடுத்த நடையை கூறும் பொழுது இந்த தோற்கருவி முழக்கத்தை அருணகிரியார் குறிப்பிடுகிறார். இப்ப பாருங்க, திகொடத் திக்குகுடட் டுட்டுட் டமடட்டட் டமடட்டட் டிமிடிட்டிட் டிமிடிட்டிட் தொகுதொக்கு தொகுதத் தொக்கு சகனக்கச் சகனச்சக்கு
தகுடத்த தகுடத்த இடி பேரி என்று பேரி முழங்கியதை இந்த முழக்கம் பாடலுக்குரிய சந்தத்தை காட்டுவதற்கு பாடலின் உள்ளே இருக்கக்கூடிய அகச்சான்று. திருப்புகழுக்கு சிறப்பு அந்த மெட்டு. மெட்டுக்கு என்ன செய்வது என்பதை நாம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறது பாடலுக்குள்ளே தந்தது. இந்த பாடல்ல பாருங்க, இது பாடலுடைய எங்க இயல் இலக்கியக்காரர்கள் சொல்லக்கூடிய சந்த. இந்த சந்த அடிப்படையில் இந்த பாட்டு சகடத்திற்குடையிட்டெற்றி குடலுக்கு சரமை தெற்றி குலகிற்று குவளை கற்போர் கனைப்பத்தி குடலை சுத்தி தரளப்ப பவள தொட்ட கலபம் பொட்டுதலிட்டு குவடாகங்கிறது தொங்கல். நம்ம போட்டிருக்கிற நெக்லஸ்ல அடியில தொங்குறது மாதிரி பாட்டுல ஒரு அசை சீர் தனியா தொங்கும். அதை என்ன பண்ணிருக்கார் இவரு? தனத்தான. அதுக்கு இந்த தோற்கருவி முழக்கம் சகனக்க சகனச்சக்கு தகுடத்த தகுடத்த இடிபேரி என்று கொடுக்கிறார். அதுபோல கணப்பறை. ரொம்ப நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல, இந்த இடத்துல ஒண்ணு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதுல கணப்பறை இந்த இடத்துல ஒரு அருமையான சந்தம். இத கேட்கும் பொழுது எனக்கு என்னமோ மோர்சிங் வாசிக்கிறது மாதிரியே காதுல விடுது. மோர்சிங் வாசிக்கிறது மாதிரி ஒரு சந்தம். அதுல பாருங்க, தனன தத்தன தனன தத்தன தனன தத்தன தன தனனா. இது பாடலுடைய சந்தம். இந்த சந்தம் தெரியாம திருப்புகழுக்குள்ள போக முடியாது, போகவே முடியாது. அதனாலதான் திருப்புகழ் பதிப்பு வரும் பொழுது மேல இதை கொடுக்கறாங்க. இதுக்கு பேரு கட்டளைன்னு பேரு. ஒரு காலில் திருமுறைகள் அத்தனையும் இந்த கட்டளைகளோடு தான் பட்டன. அது இப்ப போச்சு, திருப்புகழ்ல மட்டும் நிக்க. அதுல செறிவிடத்தல கைகள் தனத்தன தெனந்தன தெந்தனந்தா என கிடைக்கை மணி கணப்பறை. இந்த கணப்பறை எப்படி சத்தம் போட்டுச்சான்? டிகுடிங் டிங்குன் டிங்குண்டா டிகுடிங் டிங்குன் டிங்குண்டா டிகுடுக்கு டிக்கு டிகுகு டிகுடிங் டிங்குன் 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 டிங் என ராவணனின். ராவனுடைய தலை எப்படி சத்தம் போட்டுச்சான்? காதுல போட்டிருந்த அந்த எல்லாம் குழைகள்லாம் சேர்ந்து எனக்கிடக்கை மணி கணப்பறை எனக்கிடக்கை மணி கணப்பறை தனன தத்தன தனன தனதன எனக்கிடக்கை மணி கணப்பறை டிகுடிங் டிங்குன் டிங்குண்டா டிகுகு 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 டிகுடிங் டிங்குன் டிங்குன் டிங்குண்டிங் என இராவணனின் என்று இந்த பறைக்கு விளக்கம் தருகிறார். கிடுபிடி கிடுகிட்டி. அந்த கிடுகிட்டில இந்த அழகம் என்ற இந்த 6 ஓசைகள்ல ஒரு ஓசைய ரொம்ப அழகா அமைச்சார். மீதி எல்லா